கோபி ப்ரோ கோபி ப்ரோ மதன் ப்ரோ. இன்னும் 2 இஎம்ஐ தான் இருக்கு. நான் ஒரு இஎம்ஐ இன்னைக்கு அனுப்பிச்சுட்டேன். இன்னும் ஒரு இஎம்ஐ தான் பாக்கி. மண்டே வாங்கிடலாம் மதன் ப்ரோ. இந்த மண்டே வாங்கிக்கலாமா? இல்ல நாளைக்கு. ஆமா, இல்ல நாளைக்கு ஈவினிங் மதன் ப்ரோ. நான் வேற கொஞ்சம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு இல்ல சேலரி வந்தது உடனே பே பண்ணிட்டேன்னா ஆர்டர் பண்ணிடலாம் மதன் ப்ரோ. அதுதான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன். உங்களோட இஎம்ஐ மட்டும் இது மட்டும் சொல்லுங்களேன். அந்த யூபிஐ நான் இப்போ இது அனுப்பிச்சு விட்றேன் மதன் ப்ரோ. ஒரே நிமிஷம். எப்படி ஆரம்பிக்கணும் மட்டும் சொல்லுங்க. அது ரீசெண்ட்ல இருக்கும்ல 999 அப்படின்னு ஆரம்பிக்கும் மதன் ப்ரோ. நம்பர்ல நான் அனுப்புவேன் உங்களுக்கு. கோபிகிருஷ்ணன் இருக்கு ஒய்பிஎல் தானே? வி கோபிகிருஷ்ணன். ஆமா ஆமா மதன். ஆமா மதன் ப்ரோ. வந்துருச்சா? ஒரே நிமிஷம். வந்துருச்சு மதன் ப்ரோ. வந்துருச்சு. ஓகேவா? இன்னும் ஒரு வீகமே தான். நான் அடுத்த மாசம் இப்ப கூட அனுப்பிச்சு விட்டுறேன். ஒரு 2-3 நாள்ல. ஓகேவா? அது முடிஞ்ச மாதிரி உங்கள்கிட்ட இருக்கட்டும். ஏன்னா அது முடிஞ்ச மாதிரி இருக்கட்டும். எனக்கு மண்டே கண்டிப்பா வாங்கி கொடுத்துறீங்களா? பாவம் உனக்கு வாங்கி கொடுத்தலாம். நீங்க வேற பாத்துட்டீங்க. நீங்க சொல்ல வேண்டியதானே என்கிட்ட அவனை பத்தி. சொல்லவே இல்லை என்கிட்ட அவனை பத்தி. இல்ல யாரும் அதை பத்தி பேசல. உண்மையிலே ப்ரோ நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எதுக்காக இப்படி லைவ் போடுற, வியூஸ் இது பண்றியா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, என்னன்னாலும் நான் நிப்பேன் அப்படின்னு நிறைய பேசியிருப்பாங்க. அப்ப எல்லாரும் போய் லைவ் தான் பாப்பாங்க. வந்து நிறைய பேர் ஏதாவது கேட்பாங்க. பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ள இல்லைன்னா மண்டே மதன் ப்ரோ. மண்டே டியூஸ்டே அவன் கையில M4 இருக்கணும். ஓகே மேம். நான் இன்ஸ்டால உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் மேம். ஓகே. நாளைக்கு சேலரி வந்துச்சுன்னா நாளைக்கே நான் முடிச்சிருவேன் மேம் ப்ரோ. முடிச்சிட்டேன்னா ஆர்டர் போட்டுறேன் நாளைக்கே கூட. Thank you. Love you so much. நன்றி. ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆல்வேஸ். பிக் ஃபேன். அவ்வளவுதான். லாயல்ட்டி தானே கிடைக்காது. லாயல்ட்டி பிளேஸ் த மேஜர். நம்ம பக்கம் நின்னானா அவனுக்கு நம்ம எப்படி நிக்கணும்? நம்ம பவர் யாருக்கு காட்டணும் அவனுக்கு? சரி ஓகே. தாங்கிஸ் சின்ன ப்ரோ. அடுத்த நிமிஷம் கிரெடிட் கார்டு எனக்கு. அவ்வளோதான் முடிச்சு. ஜோர்டனோட விளக்கு ஏற்றியாச்சு. அடுத்து கிறிஸ்டோப்பியோட விளக்கு ஏற்றுவோம். பொம்மால அடுத்தது அவனுக்கு பீஸ் வாங்கி கொடுக்குறேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. கிறிஸ் 7 வெளியே போங்கடா. ஜீவேஷன் வெளியே போங்க. நீ வேலைக்கு போக கூடாது இனிமேல். சரியா? உனக்கு நான் வந்து மிஷின் வாங்கி தரேன். நாளைக்கு காலையில லைவ் வந்துடணும். காலையில 8 மணிக்கு லைவ் வந்துடணும். ஓகேவா? மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிற இது வரைக்கும்? இப்போ உண்மை மட்டும் இப்ப நான் வந்துட்டு ஓகேண்ணா. நான் வந்துட்டு இப்ப லோடிங் வந்துட்டு எப்படின்னா மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் சொல்லு. நான் மாச கணக்கு போட்டதில்ல. நான் வீக்லி தானா. அது 3 நாள் இருக்கும் லோடிங். அந்த மாதிரி இருக்கும். வீக்லி வந்துட்டு ஒரு நாள் 6K எடுப்பேன், ஒரு நாள் 7K, அந்த மாதிரி 8K அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். நான் லோடிங் பொறுத்த வரைக்கும் டன்னு கணக்குல இருக்குமா? டன்னு பொறுத்த வரைக்கும் வீக்லி எவ்வளவு எடுப்ப அது மட்டும் சொல்லு. நான் 7K. வீக்லி 7K. உனக்கு வாரம் 10,000 நீ சம்பாரிச்சா உனக்கு ஓகே தானே? மந்த்லி 40,000 சம்பாரிச்சா ரொம்பவே பரவாயில்ல. ரொம்பவே பரவாயில்ல. சரியா? சரி, உனக்கு ஐபேட் M4 ஆர்டர் பண்ணி வச்சு டியூஸ்டே வந்து உன் கையில் கிடைச்சிடும். உன் அட்ரஸ் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு. என்ன சொல்றீங்க? வாங்கியாச்சு பார்த்துக்கலாம். லாயல்ட்டி இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங். நீ அந்த மாதிரி டைம்லேயே எங்களுக்கு நின்றுருக்க அப்படின்னா அவள் தான் முடிச்சு. அப்புறம் நாங்கள் தான்டா உனக்கு நிற்போம். வேற யாரும் நிற்பா? உனக்கு டியூஸ்டே வந்துடும். இன்கேஸ் நாளைக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டா டியூஸ்டே வந்துடும். சரியா? ஆனால் ப்ராமிஸ் ஆர்டர் பண்ணி வச்சு உன் அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சு விடு. இதில் உனக்கு பிசி வாங்கி தரேன். இன்டர்நெட் காசு அனுப்பிச்சு விட்றேன். இன்டர்நெட் இருக்கா? வைஃபை இருக்கா? இருக்குண்ணா. சரி ஓகே. உனக்கு பிசி வாங்கி தரேன். இந்த ஜூனுக்குள்ளே உன் லைஃப் செட்டில் பண்ணி விட்றேன். 6 மந்த் மட்டும் எனக்கு டைம் கொடுப்போம். நீ எப்படி வேணாலும் போகலாம். நாட் ப்ராப்ளம். சரியா? நன்றிண்ணா. ஜி பார்த்துக்கலாம். விளையாடு. உன்னை டிராஃபி கேட்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ. வராத, நான் இருக்கேன். டோன்ட் வரி. ஐ வில் டேக். அது கஷ்டத்துல ஒருத்தன் சொல்லி அழுகிறப்ப, அதுவும் மெயினா நான் சொல்லி அழுகிறப்ப எனக்கா நின்றுக்கிற உம்மாலே நான் தான்டா. நான் சொல்றது தான் இங்க. நான் வாத்திக்கிறேன் போடா. நான்
ஒரு 2-3 வாரம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணு. M4 மட்டும் கொஞ்சம் நீ ஹேண்டில் பண்ணு. உனக்கு மாசம் உனக்கு எத்தனை டிராஃபி ஜெயிச்சு கொடுக்கணுமோ நான் எந்த டீமில் போட முடியுமோ நல்லா போட முடியும் நான் பார்க்குறேன். சரியா? ஓகேண்ணா. ஓகே ஓகே. ஜிஜி. தேங்க்யூ ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். நண்பா. வெரி குட் வெரி குட். உன் லாயல்ட்டி தான் உன்னை இப்படி கொண்டு வந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஐ குட் பாட் ஸ்குவாட் ஆப்போசிட் ஐ ஸ்டாண்ட் மதன்ன்றது தட்ஸ் குட். வெரி குட். ரெடி. சரி போய் பாடு. இப்போ ஒரு இந்த 5 மினிட்ஸில் எதாவது பண்ண பாரு. நான் உன்னை பெட்டர் டீமில் ஓகே போட பார்க்குறேன். ஓகேண்ணா. எனக்கு இப்போ அட்ரஸ் அனுப்பிச்சுடு. உன் அட்ரஸ். அனுப்பிச்சுட்றேண்ணா. ம் ஓகேண்ணா. மேபி ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே உனக்கு பிசி வாங்கி கொடுத்துட்றேன். ஓகேண்ணா. ம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அண்ணா. பார்த்துக்கோ. பாய். நன்றி நன்றிண்ணா. தானே போலாம் கைஸ். இன்னும் சொல்லவே இல்லை ப்ரோ. யாருமே சொல்லல கைஸ். ஏமாற்றப்பட்டோம் கைஸ். நம்ம பரவாயில்ல, நம்ம கிட்ட வல்லமை இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போயிட்டு நின்றுட்டு வில் டூ ஆல் தி திங்ஸ். He doesn't expect anything. அப்போ நாமளும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் யூஸ் பண்ணோம். எனக்கும் ஒரு ஓரத்தில் இருக்கும், ஒருத்தனாவது நம்ம பண்ணதுக்கு நம்ம சமயத்தில் இருந்திருக்க மாட்டானா அப்படின்னு. ஏமன் இருந்தான் அந்த சமயத்தில். ஃபைனலி இன்னொருத்தன் இருக்கான்னு நினைக்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கு. வாங்க போகலாம். நம்ம லெட்ஸ் கோ ஃபார் த ட்ராஃபி. வேறு எதை பற்றி யோசிக்கலாம் கைஸ். வேறு எதை பற்றி யோசிச்சாலும் நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம். போலாம் கைஸ். லெட்ஸ் கோ பீப்பிள். லெட்ஸ்